வீவர் சிட்டி மற்றும் விஸ்பரிங் வால்ஸ் லாங்குவேஜ் ஆஃப் ட்ரீஸை ஆராய்தல். லாஸ்ட் குரோவின் பாதுகாவலர்கள் தலைமுறை காடுகளின் எதிரொலிகள். புராதன மரபுகளும் நவீன மாயாஜாலங்களும் பின்னிப் பிணைந்த வீவர் சிட்டியின் மையத்தில். புதிரான வீவர் குடும்பத்தின் மர்மமான மாளிகை நிமிர்ந்து நின்றது. இந்த மாளிகையின் சுவர்கள் கடந்த காலத்தின் ரகசியங்களையும் கதைகளையும் வைத்திருப்பதாக வதந்திகள் கிசுகிசுத்தன. திறமையான மொழியியலாளர் மற்றும் மறைநூல் வல்லுனரான லைரா. மாளிகையின் சுவர்களில் பொறிக்கப்பட்டிருந்த விசித்திரமான சின்னங்களை புரிந்துகொள்ள தனிமைப்படுத்தப்பட்ட திரு. வீவரிடமிருந்து அழைப்பை பெற்றார். பிரம்மாண்டமான தோட்டத்திற்குள் நுழைந்ததும். சுவர்கள் தன்னை பார்ப்பது போல் ஒரு வினோதமான இருப்பை உணர்ந்தாள். சின்னங்களை ஆராய்ந்ததில் அவை மரங்களின் மறந்துபோன மொழி உட்பட பண்டைய மொழிகளின் கலவையாக இருப்பதை லைரா கண்டுபிடித்தார். இது ஒரு எளிய குறியீடல்லவா என்று அவள் ஆச்சரியப்பட்டாள். இரவு வந்ததும் லைரா சுவரில் கிசுகிசுக்களை கேட்க ஆரம்பித்தாள். உண்மையை வெளிக்கொணரும்படி அவளை வற்புறுத்தினாள். கிசுகிசுக்கள் ஒரு பண்டைய ஒப்பந்தம். ஒரு மறைக்கப்பட்ட கலைப்பொருள் மற்றும் ஒரு எச்சரிக்கையை பற்றி பேசுகின்றன. நிழல் நெசவாளர் வருகிறார். வீவர் சிட்டியின் விஸ்பரிங் சுவர்களில் லைரா என்ன ரகசியங்களை வெளிப்படுத்துவார். மரங்களின் மொழியை அவளால் புரிந்து கொள்ள முடியுமா மற்றும் உள்ள மர்மங்களை திறக்க முடியுமா. லைராவின் ஆர்வம் அவளை மாளிகையின் மறைக்கப்பட்ட தோட்டத்திற்கு அழைத்துச் சென்றது. அங்கு பழங்கால மரங்கள் காற்றுக்கு இரகசியங்களை கிசுகிசுத்தன. மரங்களின் மொழியுடன் பொருந்தக்கூடிய சின்னங்களை கொண்ட இலைகளை கொண்ட ஒரு விசித்திரமான மரத்தை அவள் கண்டுபிடித்தாள். அவள் இலைகளை தொட்டபோது தரிசனங்கள் அவள் மனதை கவ்வியது. ஒரு பண்டைய நாகரிகம், ஒரு சக்திவாய்ந்த கலைப்பொருள் மற்றும் இயற்கைக்கும் மந்திரத்திற்கும் இடையிலான சமநிலையை சிதைத்த ஒரு பேரழிவு நிகழ்வு. திடீரென்று நிழலில் இருந்து ஒரு உருவம் வெளிப்பட்டது. கேல் மரங்களுடன் விசித்திரமான தொடர்பை கொண்ட ஒரு மர்மமான ஆர்பரிஸ்ட். மரங்களின் மொழியை திறக்கும் சாவியை பிடித்து. மரம் ஒரு பாதுகாவலராக இருப்பதை அவர் வெளிப்படுத்தினார். கேல் லைராவிடம் ஒரு சிறிய மென்மையான பெட்டியை கொடுத்தார். நிழல் நெசவாளரின் மரபு காட்டின் இதயத்திலிருந்து தொடங்குகிறது. காட்டின் இதயத்தில் என்ன ரகசியங்கள் உள்ளன. லைரா மற்றும் கேல் செய்தியை புரிந்துகொண்டு அவர்களின் பயணத்தின் அடுத்த கட்டத்தை திறக்க முடியுமா. லைராவும் கேலும் ரகசிய செய்தியால் வழிநடத்தப்பட்ட காட்டின் இதயத்திற்குள் நுழைந்தனர். அவர்கள் ஒரு துப்புரவு பகுதியை அடைந்தனர். அங்கு ஒரு பழங்கால மரம் எல்ட்ரிடா மேலே உயர்ந்தது. அதன் உடற்பகுதியில் செதுக்கப்பட்ட மரங்களின் மொழியின் சின்னம். எல்ட்ரிடா வெர்டன்டிராச்சி எத்தின் மாய சாம்ராஜ்யத்திற்கான நுழைவாயில் என்று கேல் வெளிப்படுத்தினார். லைரா மரங்களின் மொழி பற்றிய தனது அறிவைக் கொண்டு. நுழைவாயிலை திறப்பதில் திறவுகோலாக இருந்தார். அவர்கள் சின்னத்தை தொட்டவுடன் எல்ட்ரிடாவின் பட்டை மின்னியது. ஒரு போர்டல் திறக்கப்பட்டது. பண்டைய மந்திரமும் இயற்கையும் பின்னிப்பிணைந்த வெர்டன்டிராச்சியத்திற்குள் அவர்கள் நுழைந்தனர். ஒரு உருவம் நெருங்கியது. சாம்ராஜ்யத்தின் பாதுகாவலர் இலை ராணி. நிழல் வீவரின் மரபு ஒரு பழங்கால ஒப்பந்தத்துடன் பிணைக்கப்பட்டுள்ளது. இது இயற்கைக்கும் மந்திரத்திற்கும் இடையிலான சமநிலையை அச்சுறுத்துகிறது என்பதை அவர் வெளிப்படுத்தினார். இலை ராணி லைராவிடம் ஒரு சவாலை முன்வைத்தார். வீவர் சிட்டியின் புராதன இடிபாடுகளின் சிக்கலான நூலகத்திற்குள் மறைந்திருக்கும் வெர்டன்டிராச்சியத்தின் பண்டைய டோமை மீட்டெடுக்க. டோமை மீட்டெடுப்பதில் லைராவும் கேலும் வெற்றி பெறுவார்களா அல்லது கடந்த காலத்தின் நிழல்கள் அவர்களை அமைதிப்படுத்துமா. லைரா மற்றும் கேல் பண்டைய இடிபாடுகளுக்குச் சென்று. மறைக்கப்பட்ட பத்திகள் மற்றும் ரகசிய தடயங்களை கண்டுபிடித்தனர். அவர்கள் தளம் நூலகத்தை அடைந்தனர். அங்கு பண்டைய டோம்களின் அலமாரிகளில் உள்ள அலமாரிகள் காற்றுக்கு இரகசியங்களை கிசுகிசுத்தன. அவர்கள் ஆழமாக ஆராய்ந்த போது காற்று மந்திர சக்தியால் அடர்த்தியானது. மரங்களின் மொழி பற்றிய லைராவின் அறிவு அவர்களை பிரமை வழியாக வழிநடத்தியது. மறைக்கப்பட்ட பெட்டிகளை திறந்து மறைத்து வைக்கப்பட்ட நூல்களை வெளிப்படுத்தியது. திடீரென்று நிழலில் இருந்து ஒரு உருவம் தோன்றியது. அராக்னே வீவர் நகரத்தின் புதிரான நூலகர். பழங்கால நெசவாளர்களால் வடிவமைக்கப்பட்ட ஒரு புதிர் புத்தகத்தில் டோம் ஆஃப் தி வெர்டன் கிங்டம் மறைந்திருப்பதாக அவர் வெளிப்படுத்தினார். சிக்கலான சின்னங்கள் மற்றும் ரகசிய செய்திகளால் அலங்கரிக்கப்பட்ட புதிர் புத்தகத்தை அராக்னே லைராவுக்கு வழங்கினார். மரங்களின் மொழியில் லைராவின் நிபுணத்துவம் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டது. அவர் புதிரை அவிழ்க்கச் செய்தார். தீர்க்கப்பட்ட ஒவ்வொரு புதிருடனும் புதிய பாதைகள் மற்றும் மறைக்கப்பட்ட உண்மை களை வெளிப்படுத்தும் தளம் நூலகம் மாறியது. லைரா மற்றும் கேல் ஆகியோர் டோமுடன் நெருங்கிச் சென்றனர். ஆனால் நிழல் வீவரின் செல்வாக்கு தணிந்தது. அவர்களை என்றென்றும் சிக்கலில் சிக்க வைக்க அச்சுறுத்தியது. லைராவின் அறிவும் கேலின் ஆர்பரிஸ்ட் திறமையும் சவால்களை சமாளித்து டோமை உரிமை கொண்டாட போது மானதாக இருக்குமா அல்லது கடந்த காலத்தின் நிழல்கள் அவர்களை அமைதிப்படுத்துமா.
லைரா மற்றும் கேல் இறுதியாக புதிர் புத்தகத்தை தீர்த்தனர். சிக்கலான நூலகத்திற்குள் ஒரு மறைக்கப்பட்ட அறையை திறந்தனர். டோம் ஆஃப் தி வெர்டன்ட் கிங்டம் அவர்கள் முன் கிடந்தது. அதன் பக்கங்கள் பண்டைய ரகசியங்களை கிசுகிசுத்தன. அவர்கள் டோமில் ஆழ்ந்து பார்த்தபோது இயற்கை மற்றும் மந்திரம் இரண்டிலும் ஆதிக்கம் செலுத்த முயன்ற ஒரு சக்திவாய்ந்த மந்திரவாதியான நிழல் வீவரின் வரலாற்றை அவர்கள் கண்டுபிடித்தனர். நிழல் வீவரின் மரபு கிரேட் அன்ராவலிங் என்று அழைக்கப்படும் ஒரு பேரழிவு நிகழ்வுடன் பிணைக்கப்பட்டுள்ளது. இது உலகங்களுக்கு இடையிலான சமநிலையை அழிக்க அச்சுறுத்தியது. ஷேடோ வீவரின் சக்தி ஆதாரமான லூம் ஆஃப் ஃபேட் வீவர் சிட்டிக்குள் மறைந்திருப்பதாக தி டோம் வெளிப்படுத்தினார். நிழல் வீவரின் பின்தொடர்பவர்கள் கண்டுபிடிப்பதற்கு முன்பு தரியை கண்டுபிடிக்க வேண்டும் என்பதை லைரா மற்றும் கேல் உணர்ந்தனர். நூலகர் அராக்னே மீண்டும் தோன்றி தன்னை டோமின் பாதுகாவலராக வெளிப்படுத்தினார். அவர் லைராவுக்கு ஒரு பரிசை வழங்கினார். மரங்களின் மொழியின் சின்னங்களால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு சிறிய மென்மையான மரப்பெட்டி. பெட்டி உங்களுக்கு தரிக்கு வழிகாட்டும் என்று அராக்னே கூறினார். ஆனால் எச்சரிக்கையாக இருங்கள். முன்னோக்கி செல்லும் பாதை துரோகமானது. மேலும் நிழல் வீவரின் செல்வாக்கு நாளுக்கு நாள் வலுவடைகிறது. டோமின் ரகசியங்கள் மற்றும் கையில் மரப்பெட்டியுடன் லைராவும் கேலும் விதியின் தரியை கண்டுபிடிக்க புறப்பட்டனர். அவர்களால் பெரிய அவிழ்ப்பை தடுக்க முடியுமா அல்லது நிழல் வீவரின் மரபு உலகங்களுக்கு இடையிலான சமநிலையை அழிக்குமா? லைராவும் கேலும் மரப்பெட்டியின் வழிகாட்டுதலை பின்பற்றி மறைக்கப்பட்ட பாதைகள் மற்றும் பழங்கால இடிபாடுகள் வழியாகச் சென்றனர். கொடிகள் மற்றும் கடந்த காலத்தின் கிசுகிசுக்களால் நிரம்பிய ஒரு மறைக்கப்பட்ட பாதையை அவர்கள் கண்டுபிடித்தனர். அவர்கள் நடந்து செல்லும்போது மரங்களின் மொழி லைராவிடம் ரகசியங்களை கிசுகிசுத்தது. பண்டைய நெசவாளர்களின் வரலாற்றை வெளிப்படுத்தியது. இயற்கை உலகத்துடனான அவர்களின் தொடர்பு மற்றும் மந்திரத்திற்கும் இயற்கைக்கும் இடையிலான சமநிலையை பராமரிப்பதில் அவர்களின் பங்கு பற்றி அவள் கற்றுக்கொண்டாள். அந்த பாதை அவர்களை ஒரு துப்புரவு பகுதிக்கு அழைத்துச் சென்றது. அங்கு ஒரு பழங்கால நெசவாளரின் தறி இருந்தது. ஆனால் அவர்களுக்கு ஆச்சரியமாக தறி என்பது விதியின் தறி அல்ல. அதற்கு பதிலாக இது ஒரு சோதனை. பண்டைய நெசவாளர்களால் தூய நோக்கங்களை கொண்டவர்கள் மட்டுமே தறியை அடைய முடியும் என்பதை உறுதிப்படுத்தினர். நிழல்களில் இருந்து ஒரு உருவம் தோன்றியது. ஒரு பண்டைய நெசவாளர் ஆவி தறியின் பாதுகாவலர். லைரா மற்றும் கேல் ஆகியோருக்கு ஒரு சவால் வழங்கப்பட்டது. மந்திரம் மற்றும் இயற்கையின் நூல்களை பயன்படுத்தி சமநிலை துணியை நெசவு செய்வது. மரங்களின் மொழி பற்றிய லைராவின் அறிவு மற்றும் கேலின் மரபுத்திறன் திறன் ஆகியவற்றால் அவர்கள் துணி நெசவு செய்ய ஒன்றாக வேலை செய்தனர். அவர்கள் முடிந்ததும் பண்டைய நெசவாளரின் ஆவி ஆமோதிக்க தலையசைத்தது. விதியின் தறி காத்திருக்கிறது ஆவி கூறினார். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள் உண்மையான சவால் அதை அடைவதில் இல்லை. ஆனால் அதன் சக்தியை புரிந்துகொள்வதில் உள்ளது. கையில் சமநிலை துணியுடன் லைராவும் கேலும் தங்கள் பயணத்தை தொடர்ந்தனர். விதியின் தறி என்ன ரகசியங்களை வைத்திருக்கும். பெரும் அவிழ்ப்பை அவர்களால் தடுக்க முடியுமா? லைராவும் கேலும் வீவர் சிட்டியின் மையத்தை அடைந்தனர். அங்கு விதியின் தறி நின்றது. அவர்கள் முன்பு நெய்த சமநிலையின் பழங்கால துணி தறியின் ரகசியங்களை திறந்து ஒளிர்ந்தது. அவர்கள் நெருங்கி வர நிழல் வீவரின் செல்வாக்கு வலுப்பெற்றது. லைரா மற்றும் கேல் கடந்த கால மற்றும் எதிர்காலத்தின் தரிசனங்களைக் கண்டனர். பெரிய அவிழ்ப்பின் பேரழிவு விளைவுகளைப் பற்றி எச்சரித்தனர். மரங்களின் மொழி அவளுக்கு வழிகாட்டுவதால் லூமின் உண்மையான சக்தியை லைரா புரிந்து கொண்டார். யதார்த்தத்தின் துணியை நெசவு செய்வது. ஆனால் நிழல் நெசவாளர் மரபு தறியை சிதைத்து இருப்பின் துணியை அவிழ்க்க அச்சுறுத்தியது. கெயில் தனது ஆர்பரிஸ்ட் திறன்களால் தறியை சுத்திகரிக்க வேலை செய்தார். அதே நேரத்தில் லைரா தனது அறிவை பயன்படுத்தி யதார்த்தத்தின் துணியை மீண்டும் நெசவு செய்தார். நிழல் வீவரின் பின்தொடர்பவர்கள் தாக்கினர். ஆனால் லைரா மற்றும் கேல் உறுதியாக இருந்தனர். அவர்களின் பிணைப்பு மற்றும் உறுதிப்பாடு அவர்களின் முயற்சிகளுக்கு தூண்டியது. அவர்கள் முடிந்ததும் விதியின் தறி ஒரு புதிய ஒளியுடன் ஒளிர்ந்தது. யதார்த்தத்தின் துணி மறுசீரமைக்கப்பட்டது. மேலும் பெரிய அவிழ்ப்பு தடுக்கப்பட்டது. ஆனால் நிழல் வீவரின் மரபு அதன் அடுத்த பலிக்காக காத்திருந்தது. லைரா மற்றும் கேல் ஆகியோர் தறியின் புதிய பாதுகாவலர்களாக ஆனார்கள். மந்திரத்திற்கும் இயற்கைக்கும் இடையிலான சமநிலையை பாதுகாப்பதாக உறுதியளித்தனர். வீவர் சிட்டி குணமடையத் தொடங்கியது. அதன் கிசுகிசுக்கள் இப்போது இணக்கத்தின் மென்மையான ஓசை. ஆனால் நிழலில் ஒரு புதிய அச்சுறுத்தல் வெளிப்பட்டது. ஒரு பழங்கால தீமையை கிசுகிசுத்தது. நீண்ட காலமாக தோற்கடிக்கப்பட்டதாக கருதப்பட்டது. இந்த புதிய சவாலை லைரா மற்றும் கேல் எதிர்கொள்ள முடியுமா? இப்போது லூம் ஆஃப் ஃபேட்டின் பாதுகாவலர்களான லைரா மற்றும் கேல் மரங்களின் மொழியிலிருந்து ஒரு ரகசிய செய்தியை பெற்றனர்.
புராதன தீமை கிளர்ந்தெழுந்த வீவர் சிட்டியின் இதயத்தில் ஆழமாக மறைந்திருக்கும் ஒரு லாஸ்ட் குரோவ் பற்றி செய்தி பேசுகிறது. ஆர்வத்துடன் அவர்கள் மரங்களின் கிசுகிசுக்களைப் பின்பற்றி தெரியாத இடத்திற்குச் சென்றனர். கொடிகள் மற்றும் நிழல்கள் நிறைந்த ஒரு மறைவான பாதையை அவர்கள் கண்டுபிடித்தனர். அவர்கள் நடந்து செல்லும்போது மரங்கள் முறுக்கேறின. அவர்களின் கிசுகிசுக்கள் இருள் இருப்பதைப் பற்றி எச்சரித்தன. லைரா மற்றும் கேல் ஆகியோர் நிழல் வீவரின் மரபின் சிதைந்த மந்திரத்திலிருந்து பிறந்த விசித்திரமான உயிரினங்களை எதிர்கொண்டனர். திடீரென்று நிழல்களிலிருந்து ஒரு உருவம் வெளிப்பட்டது. ஒரு உலர் லாஸ்ட் குரோவின் பாதுகாவலர். பழங்கால தீமை என்பது நிழல் வீவரின் இயற்கை உலகத்தின் ஊழலில் இருந்து பிறந்த ஒரு இருண்ட நிறுவனம் என்பதை அவர் வெளிப்படுத்தினார். இருளை விரட்ட ஒளியின் ஏகோர்ன் என்ற சக்திவாய்ந்த கலைப்பொருளை மீட்டெடுக்குமாறு லைரா மற்றும் கேல் ஆகியோருக்கு ட்ரையாட் பணித்தது. ஆனால் அந்த பயணம் அவர்களை நிழல் நெசவாளர் மண்டலத்தின் இதயத்திற்கு அழைத்துச் செல்லும். லைரா மற்றும் கேல் ஆகியோர் நிழல் வீவரின் சாம்ராஜ்யத்திற்குள் நுழைந்தனர். இது இருண்ட மந்திரம் மற்றும் சிதைந்த இயற்கையின் முறுக்கப்பட்ட உலகம். அவர்கள் துரோக நிலப்பரப்பு வழியாகச் சென்றனர். நிழல் வீவரின் கூட்டாளிகளைத் தவிர்த்து கொடிய பொறிகளை கடந்து சென்றனர். அவர்கள் ஆழமாக ஆராய்ந்த போது மரங்களின் மொழி மங்கலானது. நிழல் வீவரின் இருண்ட மந்திரத்தின் கிசுகிசுக்களால் மாற்றப்பட்டது. லைரா மற்றும் கெயில் உண்மையின் சிதைந்த துணியிலிருந்து பிறந்த முறுக்கப்பட்ட உயிரினங்களை எதிர்கொண்டனர். திடீரென்று நிழல் நெசவாளரின் இருண்ட தறி நின்ற இடத்தில் அவர்கள் ஒரு தெளிவின் மீது தடுமாறினர். லாஸ்ட் குரோவில் இருண்ட நிறுவனத்திற்கு எரிபொருளாக தீங்கிழைக்கும் ஆற்றலுடன் தறி துடித்தது. லைரா மற்றும் கேல் ஆகியோர் தறியை அழிக்க வேண்டும் என்று அறிந்திருந்தனர். ஆனால் நிழல் வீவர் தோன்றினார். இருண்ட மந்திரத்தால் அவரது சக்தி பெருக்கப்பட்டது. நிழல் வீவரின் மந்திரங்களை எதிர்கொள்ள மரங்களின் மொழி பற்றிய தனது அறிவை பயன்படுத்தி லைரா ஒரு கடுமையான போர் நடந்தது. கேல் தனது ஆர்பரிஸ் திறன்களால் மரங்களின் பண்டைய சக்தியை வரவழைத்து நிழல் வீவரின் மந்திரத்தை பிணைத்தார். ஒன்றாக அவர்கள் இருண்ட தறியை அழித்து ஊழலின் மூலத்தை உடைத்தனர். ஆனால் நிழல் வீவர் திரும்பி வருவேன் என்று சபதம் செய்து மறைந்தார். லைரா மற்றும் கேல் தங்கள் பயணம் இன்னும் வெகு தொலைவில் உள்ளது என்பதை அறிந்தனர். நிழல் வீவரின் தறி அழிக்கப்பட்டதால் லைரா மற்றும் கேல் ஆகியோர் ஒளியின் ஏகோர்ன் தேடலை தொடர்ந்தனர். அவர்கள் மரங்களின் கிசுகிசுவை பின்தொடர்ந்து அவர்களை ஒரு மறைக்கப்பட்ட கிளேட்க்கு அழைத்துச் சென்றனர். புல்வெளியின் மையத்தில் ஒரு பழமையான மரம் நின்றது. அதன் கிளைகள் வானத்தை நோக்கி சென்றன. லைரா மரங்களின் மொழியைப் பற்றிய தனது அறிவைக் கொண்டு மரத்துடன் தொடர்பு கொண்டு ஏகோர்னின் இருப்பிடத்தை கற்றுக்கொண்டார். கேல் தனது ஆர்பரிஸ்ட் திறமையுடன் மரத்தின் மீது ஏறி ஒளியின் ஏகோர்னை மீட்டெடு இத்தார். அவர்கள் அதை வைத்திருந்தபோது ஏகோர்னின் சக்தி அவர்கள் வழியாகச் சென்று நம்பிக்கையுடனும் உறுதியுடனும் அவர்களை நிரப்பியது. கையில் ஏகோர்னைக் கொண்டு அவர்கள் லாஸ்ட் குரோவுக்கு திரும்பி இருண்ட நிறுவனத்தை எதிர்கொண்டனர். லைரா மரங்களின் மொழியை பயன்படுத்தினார். லாஸ்ட் குரோவ் குணமடையத் தொடங்கியது. அதன் மரங்கள் மீண்டும் உயிர்ப்பித்தன. ட்ரைட் தோன்றியது. தோப்பை காப்பாற்றியதற்காக லைரா மற்றும் கேல் ஆகியோருக்கு நன்றி தெரிவித்தது. அவர்கள் லாஸ்ட் குரோவை விட்டு வெளியேறியதும் லைரா மற்றும் கேல் ஆகியோர் தங்கள் பயணம் தங்களுக்கு இடையே ஒரு பிரிக்க முடியாத பிணைப்பை உருவாக்கியதை உணர்ந்தனர். அவர்கள் வீவர் நகரம் மற்றும் இயற்கை உலகத்தை எதிர்கால அச்சுறுத்தல்களிலிருந்து பாதுகாப்பதாக சபதம் செய்தனர். மரங்களின் மொழி ஒரு இறுதி செய்தியை கிசுகிசுத்தது. சமநிலை மீட்டெடுக்கப்பட்டது. ஆனால் விழிப்புணர்வு முக்கியமானது. மரங்களின் கிசுகிசுக்கள் எப்போதும் உங்களை வழிநடத்தும். எனவே லைரா மற்றும் கேலின் சாகசம் முடிவுக்கு வந்தது. ஆனால் மரங்களின் கிசுகிசுக்கள் அவர்களைத் தொடர்ந்து வழிநடத்தும். அடுத்த சவாலுக்கு தயாராக இருக்கும். வாழ்த்துகள். நீங்கள் எக்ஸ்ப்ளோரிங் வீவர் சிட்டி மற்றும் விஸ்பரிங் வால்ஸ் லாங்குவேஜ் ஆஃப் ட்ரீஸ் சாகசத்தை முடித்துவிட்டீர்கள். நீங்கள் பயணத்தை ரசித்தீர்கள் என்று நம்புகிறேன். லாஸ்ட் குரோவை லைராவும் கேலும் காப்பாற்றி மாதங்கள் கடந்துவிட்டன. அவர்கள் வீவர் சிட்டியை தொடர்ந்து ஆராய்ந்து மறைக்கப்பட்ட இரகசியங்களை வெளிக்கொணர்ந்து தங்கள் பிணைப்பை வலுப்படுத்தினர். ஒரு நாள் லாஸ்ட் குரோவிலிருந்து ஒரு உலர்த்தி தோன்றியது. ஒரு சிறப்பு பரிசை தாங்கியது. ஒளியின் ஏகோர்ன் கண்டுபிடிக்கப்பட்ட பண்டைய மரத்திலிருந்து ஒரு மரக்கன்று. மரங்களின் மொழியைப் போலவே மரங்களுடனும் தொடர்பு கொள்ளும் சக்தி மரக்கன்றுக்கு உண்டு என்பதை உலர்த்தி வெளிப்படுத்தியது. எதிர்கால சந்ததியினருக்கு நம்பிக்கையின் கலங்கரை விளக்கத்தை உருவாக்கி ஒரு புதிய இடத்தில் மரக்கன்றுகளை நடுவதற்கு லைரா மற்றும் கேல் ஆகியோருக்கு அவர் பணித்தார். லைரா மற்றும் கேல் வீவர் சிட்டியின் மையத்தில் ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்தனர். அங்கு மரக்கன்று செழித்து அதன் செல்வாக்கை பரப்பும்.
அவர்கள் அதை நட்டபோது மரக்கன்று ஒளிரத் தொடங்கியது. இது சமநிலை மற்றும் நல்லிணக்கத்தின் புதிய சகாப்தத்தை குறிக்கிறது. மரங்களின் மொழி ஒரு இறுதி செய்தியை கிசுகிசுத்தது. பாதுகாப்பு நிறைவேற்றப்பட்டது. லைரா மற்றும் கேல், நீங்கள் வீவர் சிட்டியின் ரகசியங்கள் மற்றும் மந்திரத்தின் புதிய பாதுகாவலர்களாகிவிட்டீர்கள். மரங்களின் கிசுகிசுக்கள் உங்களை எப்போதும் வழிநடத்தட்டும். எனவே லைரா மற்றும் கேலின் புதிய பாத்திரம் தொடங்கியது. நகரத்தையும் அதன் ரகசியங்களையும் பாதுகாக்கிறது. அதே நேரத்தில் இயற்கை உலகின் மர்மங்களை ஆராய்கிறது. வாழ்த்துகள், நீங்கள் எக்ஸ்ப்ளோரிங் வீவர் சிட்டி மற்றும் விஸ்பரிங் வால்ஸ் லாங்குவேஜ் ஆஃப் ட்ரீஸ் சாகசத்தின் முடிவை அடைந்துவிட்டீர்கள். நீங்கள் பயணத்தை ரசித்தீர்கள் என்று நம்புகிறேன். ஆண்டுகள் கடந்துவிட்டன மற்றும் லைரா மற்றும் கேல் வீவர் சிட்டியின் புகழ்பெற்ற பாதுகாவலர்களாக ஆனார்கள். அவர்கள் மரங்களின் மொழியின் ஆழத்தை ஆராய்ந்து புதிய ரகசியங்களையும் மந்திரங்களையும் திறந்தனர். ஒரு நாள் நகரத்தின் சமநிலைக்கு உடனடி அச்சுறுத்தல் இருப்பதாக எச்சரிக்கும் மரங்களிலிருந்து அவர்களுக்கு ஒரு செய்தி வந்தது. இயற்கைக்கும் மாயாஜாலத்துக்கும் இடையே உள்ள நல்லிணக்கத்தை அழிக்க தி டௌரர் என்று மட்டுமே அறியப்படும் ஒரு சக்திவாய்ந்த சக்தி வந்தது. லைராவும் கேலும் இறுதிப் போருக்கு தயாராகி தங்கள் அறிவையும் திறமையையும் பயன்படுத்தி நகர மக்களை திரட்டினர். மரங்கள் தாமாகவே விழித்தெழுந்து தங்கள் வீட்டை பாதுகாக்க தயாராக இருப்பதாக தோன்றியது. விழுங்குபவர் வந்தார். ஒரு இருண்ட நிறுவனம் அதன் பாதையில் உள்ள அனைத்தையும் உட்கொண்டது. காடுகளின் பண்டைய சக்தியை வரவழைக்க மரங்களின் மொழியை பயன்படுத்தி லைராவும் கேலும் அதை எதிர்கொண்டனர். மந்திரம் மற்றும் இயற்கையின் கண்கவர் காட்சியில் அவர்கள் தி டெவூரரை தோற்கடித்து வீவர் சிட்டியை காப்பாற்றினர். மரங்கள் தங்கள் நன்றியை கிசுகிசுத்தன. நகரவாசிகள் லைரா மற்றும் கேல் ஆகியோரை ஹீரோக்கள் என்று பாராட்டினர். அவர்கள் நகரத்தை பார்த்தபோது லைரா கேல் பக்கம் திரும்பி, எங்கள் பயணம் முடிந்தது. ஆனால் பாதுகாவலர்களின் மரபு நிலைத்திருக்கும் என்று கூறினார். கேல் சிரித்து சம்மதத்தில் தலையசைத்தார். மரங்களின் கிசுகிசுக்கள் எப்போதும் நம்மை வழிநடத்தும். வருங்கால சந்ததியினர் எங்கள் வேலையை தொடரும். எனவே லைரா மற்றும் கேலின் புராணக்கதை வீவர் சிட்டி மற்றும் இயற்கை உலகத்தை பாதுகாக்க புதிய பாதுகாவலர்களை ஊக்கப்படுத்தியது. வாழ்த்துகள், நீங்கள் எக்ஸ்ப்ளோரிங் வீவர் சிட்டி மற்றும் விஸ்பரிங் வால்ஸ் லாங்குவேஜ் ஆஃப் ட்ரீஸ் சாகசத்தின் முடிவை அடைந்துவிட்டீர்கள். நீங்கள் பயணத்தை ரசித்தீர்கள் என்று நம்புகிறேன். வீவர் சிட்டியின் மையத்தில் பண்டைய நூல்கள் மற்றும் மறக்கப்பட்ட அறிவு அடங்கிய மறைக்கப்பட்ட காப்பகம் கண்டுபிடிக்கப்பட்டது. இப்போது புகழ்பெற்ற பாதுகாவலர்களான லைரா மற்றும் கேல் உள்ளே உள்ள ரகசியங்களை வெளிக்கொணரும் பணியை மேற்கொண்டனர். அவர்கள் காப்பகங்களை ஆராய்ந்தபோது அவர்கள் மறைவான எழுத்துக்கள் மற்றும் மர்மமான வரைபடங்களை கண்டனர். மரங்களின் மொழி கிசுகிசுத்தது. பண்டைய நூல்கள் மூலம் அவர்களுக்கு வழிகாட்டுகிறது. அவர்கள் நகரத்தின் நிறுவனர்களின் கதைகளை வெளிப்படுத்தினர். அவர்கள் சக்திவாய்ந்த மந்திரம் மற்றும் இயற்கையின் சக்தியை பயன்படுத்தினர். நிழல் வீவரின் தோற்றம் மற்றும் லூம் ஆஃப் ஃபேட்டின் உண்மையான நோக்கம் பற்றி அவர்கள் அறிந்து கொண்டனர். மரங்களின் மொழியை பெருக்கும் திறன் கொண்ட காடுகளின் எதிரொலி. மறைக்கப்பட்ட கலைப்பொருளை பற்றியும் காப்பகங்கள் பேசுகின்றன. புதிய மாயாஜாலத்தை திறக்கவும் இயற்கையுடனான தங்கள் பிணைப்பை வலுப்படுத்தவும் இந்த கலைப்பொருள் திறவுகோலாக இருக்கும் என்பதை லைரா மற்றும் கேல் உணர்ந்தனர். இந்த புதிய அறிவைக் கொண்டு லைரா மற்றும் கேல் ஆகியோர் புதிய சவால்களை எதிர்கொள்ளவும் அறியப்படாத பிரதேசங்களை ஆராயவும் தயாராக உள்ள காடுகளின் எதிரொலியை கண்டறியத் தொடங்கினார்கள். வாழ்த்துகள், போனஸ் எபிசோடின் முடிவை அடைந்துவிட்டீர்கள். சாகசத்தில் இந்த கூடுதல் அத்தியாயத்தை நீங்கள் ரசித்தீர்கள் என்று நம்புகிறேன். லைரா மற்றும் கேல் பெயரிடப்படாத பிரதேசங்களுக்குள் நுழைந்து காடுகளின் எதிரொலியை தேடினர். அவர்கள் பழங்கால வரைபடங்கள் மற்றும் மரங்களிலிருந்து கிசுகிசுப்பதைப் பின்தொடர்ந்து அவர்களை ஒரு மறைக்கப்பட்ட கிளேட்க்கு அழைத்துச் சென்றனர். புல்வெளியின் மையத்தில் ஒரு பழங்கால மரம் நின்றது. அதன் பட்டை மென்மையான ஒளிரும் ஒளியுடன் மின்னும். லைரா மரங்களின் மொழியைப் பற்றிய தனது அறிவைக் கொண்டு மரத்துடன் தொடர்பு கொண்டு எதிரொலியின் ரகசியங்களை திறந்தார். கேல் தனது ஆர்பரிஸ்ட் திறன்களால் காடுகளின் ஆற்றலுடன் எதிரொலிக்கும் ஒரு சிறிய படிகமான எக்கோவை கவனமாக பிரித்தெடுத்தார். அவர்கள் அதை வைத்திருந்த போது எக்கோ மரங்களின் மொழியை பெருக்கி இயற்கையில் புதிய மந்திரம் மற்றும் மறைக்கப்பட்ட வடிவங்களை வெளிப்படுத்தியது. எக்கோ மூலம் அவர்கள் நிலம் முழுவதும் இணைக்கப்பட்ட பண்டைய மரங்களின் மறைக்கப்பட்ட வலையமைப்பை கண்டுபிடித்தனர். இந்த மரங்கள் கடந்த காலத்தின் ரகசியங்களையும் புதிய மந்திரத்தை திறப்பதற்கான திறவுகோலையும் வைத்திருப்பதை அவர்கள் உணர்ந்தனர். லைரா மற்றும் கேல் எக்கோவின் பாதுகாவலர்களாக ஆனார்கள். பழங்கால மரங்களின் ரகசியங்களை பாதுகாக்கவும் ஆராய்வதாகவும் உறுதியளித்தனர்.
அவர்கள் வீவர் நகரத்திற்கு திரும்பினர். தங்கள் கண்டுபிடிப்பை பகிர்ந்து கொள்ளவும் தங்கள் பயணத்தை தொடரவும் தயாராக இருந்தனர். வாழ்த்துகள், போனஸ் எபிசோடின் முடிவை அடைந்துவிட்டீர்கள். சாகசத்தில் இந்த கூடுதல் அத்தியாயத்தை நீங்கள் ரசித்தீர்கள் என்று நம்புகிறேன். மீண்டும் விளையாட விரும்புகிறீர்களா அல்லது வேறு சாகசத்தை முயற்சிக்க விரும்புகிறீர்களா? இப்போது மரங்களின் மொழியின் மாஸ்டர்களான லைரா மற்றும் கேல் பண்டைய மரங்களின் ரகசியங்களை திறக்க எக்கோவை பயன்படுத்தினார்கள். அவர்கள் மறைக்கப்பட்ட அறிவு, சக்திவாய்ந்த மந்திரம் மற்றும் உலக வரலாற்றை கண்டுபிடித்தனர். அவர்கள் ஆழமாக ஆராய்ந்த போது மறைந்திருந்த தீர்க்கதரிசனத்தை வெளிப்படுத்தும் முன்னோர்களிடமிருந்து ஒரு செய்தியை கண்டார்கள். இயற்கைக்கும் மந்திரத்திற்கும் இடையிலான சமநிலை அச்சுறுத்தப்படும் ஒரு காலத்தை பற்றி தீர்க்கதரிசனம் பேசியது. மேலும் புதிய தலைமுறை பாதுகாவலர்கள் தேவைப்படும். லைரா மற்றும் கேல் ஆகியோர் தங்கள் பயணம் வீவர் நகரத்தை பாதுகாப்பது மட்டுமல்ல, ஒரு பெரிய சவாலுக்கு தயாராவதும் என்பதை உணர்ந்தனர். அவர்கள் தங்கள் அறிவை பகிர்ந்து கொண்டு புதிய தலைமுறை பாதுகாவலர்களுக்கு பயிற்சி அளித்து தங்கள் இறுதி நாட்களை நகரத்தில் கழித்தனர். அவர்கள் பழங்கால மரங்களுக்கு முன்னால் நின்றபோது மரங்களின் மொழி இறுதிச் செய்தியை கிசுகிசுத்தது. முந்தையவர்களின் மரபு உங்கள் கைகளில் உள்ளது. சமநிலையை பாதுகாத்து அறிவை பரப்புங்கள். எனவே லைரா மற்றும் கேலின் பயணம் முழு வட்டமாக வந்தது. அவர்கள் எதிரொலியையும் அவர்களின் அறிவையும் கடந்து முன்னோர்களின் மரபு வாழ்வதை உறுதி செய்தனர். வாழ்த்துகள், நீங்கள் எக்ஸ்ப்ளோரிங் வீவர் சிட்டி மற்றும் விஸ்பரிங் வால்ஸ் லாங்குவேஜ் ஆஃப் ட்ரீஸ் சாகசத்தின் முடிவை அடைந்துவிட்டீர்கள். நீங்கள் பயணத்தை ரசித்தீர்கள் என்று நம்புகிறேன். ஆண்டுகள் கடந்துவிட்டன, புதிய தலைமுறை பாதுகாவலர்கள் தோன்றினர். அவர்கள் லைரா மற்றும் கேலின் பயிற்சியாளர் களால் பயிற்சி பெற்றனர் மற்றும் மரங்களின் மொழியைப் பற்றிய ஆழமான புரிதலை கொண்டிருந்தனர். இந்த பாதுகாவலர்களில் ஒருவரான ஆரியா என்ற இளம் பெண் விதிவிலக்கான வாக்குறுதியை காட்டினார். அவள் எண்ணற்ற மணிநேரங்களை பழங்கால நூல்களை படிப்பதிலும் மரங்களின் மந்திரங்களை பயிற்சி செய்வதிலும் செலவிட்டாள். லைரா மற்றும் கேலிடமிருந்து ஒரு மறைக்கப்பட்ட செய்தியை ஏரியா கண்டுபிடித்தார். பண்டைய மரங்களின் அறிவு சேமிக்கப்பட்ட ஒரு ரகசிய இடத்தை வெளிப்படுத்தினார். புதிய சவால்களை எதிர்கொள்ளவும் அறியப்படாத பிரதேசங்களை ஆராயவும் அவள் அதை கண்டுபிடிக்கத் தொடங்கினாள். ஆரியா அறியாத இடத்திற்குச் சென்றபோது மரங்களின் மொழி அவள் காதில் கிசுகிசுத்தது. அவளை ஒரு புதிய சாகசத்தை நோக்கி வழிநடத்தியது. லைரா மற்றும் கேலின் மரபு வாழ்ந்தது. இயற்கைக்கும் மந்திரத்திற்கும் இடையிலான சமநிலை வலுவாக இருந்தது. வாழ்த்துகள், நீங்கள் எக்ஸ்ப்ளோரிங் வீவர் சிட்டி மற்றும் விஸ்பரிங் வால்ஸ் லாங்குவேஜ் ஆஃப் ட்ரீஸ் சாகசத்தின் முடிவை அடைந்துவிட்டீர்கள். நீங்கள் பயணத்தை ரசித்தீர்கள் என்று நம்புகிறேன். இது சாகசத்தின் நீங்கள் மீண்டும் விளையாட விரும்பினால் அல்லது வேறு சாகசத்தை முயற்சிக்க விரும்பினால் எனக்கு தெரியப்படுத்துங்கள். இளம் பாதுகாவலரான ஏரியா மரங்களின் மொழியின் கிசுகிசுவை பின்தொடர்ந்து வீவர் நகரத்தின் மையத்தில் ஆழமான ஒரு மறைந்த இடத்திற்கு சென்றார். பண்டைய மந்திரம் மற்றும் மறைக்கப்பட்ட வடிவங்களால் பாதுகாக்கப்பட்ட ஒரு ரகசிய நுழைவாயிலை அவள் கண்டுபிடித்தாள். அவர் நுழைவாயிலை திறக்கும்போது ஆரியா ஒரு பரந்த நிலத்தடி காப்பகத்தில் தன்னைக் கண்டார். பண்டைய நூல்கள், மர்மமான கலைப்பொருட்கள் மற்றும் தடைசெய்யப்பட்ட அறிவு ஆகியவற்றால் நிரப்பப்பட்டது. மரங்களின் கிசுகிசுக்களால் காற்று அடர்த்தியாக இருந்தது. ஒரு குறிப்பிட்ட உரையை நோக்கி அவளை வழிநடத்தியது. ஆரியா ஒரு விசித்திரமான ஒளிரும் பொருளில் பிணைக்கப்பட்ட ஒரு மர்மமான டோமை கண்டுபிடித்தார். இந்த டோம் பல நூற்றாண்டுகளாக மறைக்கப்பட்ட பண்டைய உலகின் ரகசியங்களை வைத்திருந்ததாக மரங்களின் மொழி கிசுகிசுத்தது. திடீரென்று காப்பகம் குலுங்கத் தொடங்கியது. கிசுகிசுக்கள் அவசரமாக அதிகரித்தன. தான் தனியாக இல்லை என்பதையும் ஒரு இருண்ட சக்தி காப்பகத்தை மூடுவதையும் ஆரியா உணர்ந்தாள். இருள் மூடுவதை உணர்ந்த ஆரியா மர்மமான டோமை விரைவாக திறந்தாள். மரங்களின் கிசுகிசுக்கள் சத்தமாக வளர்ந்தன. மேலும் காற்று ஒரு தீவிரமான துடிக்கும் ஆற்றலால் நிரப்பப்பட்டது. அவர் டோமின் ரகசியங்களை ஆராய்ந்தபோது ஆரியா இருண்ட சக்தி ஒரு நிழல் நிறுவனம் என்பதை கண்டுபிடித்தார். இது பண்டைய உலகின் மறக்கப்பட்ட அறிவிலிருந்து பிறந்தது. காப்பகத்தின் ரகசியங்களை தனக்கென உரிமை கோரவும் வீவர் நகரம் முழுவதும் இருளை பரப்பவும் அது முயன்றது. மரங்களின் மொழி ஆரியாவின் கைகளை வழிநடத்தியது. மேலும் அவர் ஒரு சக்திவாய்ந்த மந்திரத்தை நெசவு செய்யத் தொடங்கினார். பண்டைய உரையின் வார்த்தைகள் உயிருடன் வந்தன. மேலும் ஆற்றலின் ஒரு வெடிப்பு நிழலான நிறுவனத்தை விரட்டியது. ஆனால் அந்த நிறுவனம் தகவமைத்து வலுவடைந்து மேலும் அச்சுறுத்தும். அதை தோற்கடிக்க அதன் சக்தியின் மூலத்தை கண்டுபிடிக்க வேண்டும் என்பதை ஆரியா உணர்ந்தாள். துப்புகளுக்காக காப்பகத்தில் தேடவும் நிறுவனத்துடன் தொடர்பு கொள்ள மரங்களின் மொழியை பயன்படுத்தவும் நிறுவனத்தை தோற்கடிக்க ஒரு புதிய மந்திரத்தை நெசவு செய்யுங்கள். காப்பகத்தின் மறைக்கப்பட்ட அறைகளை ஆராயுங்கள்.
மரங்களின் மொழியின் கிசுகிசுப்பை தொடர்ந்து. துப்புகளுக்காக காப்பகத்தை தேட ஏரியா முடிவு செய்தார். அவள் பண்டைய நூல்களின் அலமாரிகளில் வழிசெலுத்தினாள். மறைக்கப்பட்ட பெட்டிகள் மற்றும் ரகசிய செய்திகளை கண்டுபிடித்தாள். காப்பகத்தின் ஆழத்தில் ஒளிரும் படிகத்தைக் கொண்ட ஒரு மறைக்கப்பட்ட அறையை அரியா கண்டுபிடித்தார். மரங்களின் மொழி இந்த படிகம் காப்பகத்தின் இதயம் என்று வெளிப்படுத்தியது. பண்டைய உலகின் ஆற்றலுடன் துடிக்கிறது. திடீரென்று நிழல் நிறுவனம் தோன்றியது. அதன் இருள் படிகத்தை நுகர அச்சுறுத்தியது. வேகமாக நடிக்க வேண்டும் என்று ஆரியாவுக்கு தெரியும். மரங்களின் மொழி அவளை வழிநடத்தி. ஆரியா ஒரு சக்திவாய்ந்த மந்திரத்தை நெய்து. படிகத்தின் ஆற்றலை ஒளியின் வெடிப்பாக மாற்றினார். நிறுவனம் பின்வாங்கியது. அதன் இருள் விலகியது. ஆனால் வெளிச்சம் மங்கியதும் ஏரியா தனக்கு முன்னால் ஒரு உருவம் நிற்பதைக் கண்டாள். ஒரு பழங்கால உயிரினம். காப்பகத்தின் ரகசியங்களின் பாதுகாவலர். பண்டைய உயிரினத்துடன் தொடர்பு கொள்ளுங்கள். காப்பகத்தின் ரகசியங்களைப் பற்றி கேளுங்கள். பண்டைய உயிரினத்தின் அறிவிலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். சாத்தியமான போருக்கு தயாராகுங்கள். ஏரியா பண்டைய உயிரினத்துடன் தொடர்பு கொண்டார். இது காப்பகத்தின் ரகசியங்களின் அசல் பாதுகாவலர் என்பதை அறிந்து கொண்டார். உயிரினம் அதன் அறிவை பகிர்ந்து கொண்டது. பண்டைய உலகின் ரகசியங்களையும் மரங்களின் மொழியின் உண்மையான சக்தியையும் வெளிப்படுத்துகிறது. இந்த புதிய புரிதலுடன் ஆரியா தனது பயணம் இருளை தோற்கடிப்பது மட்டுமல்ல. இயற்கைக்கும் மந்திரத்திற்கும் இடையிலான சமநிலையின் உண்மையான பாதுகாவலராக மாறுவதை உணர்ந்தார். பழங்கால உயிரினம் ஆரியாவின் தயார்நிலையை உணர்ந்து. அதன் பாரம்பரியத்தைக் கடந்து காப்பகத்தின் ஆற்றலின் சாரத்தை அவளுக்கு ஊக்குவித்தது. மரங்களின் மொழியுடனான தனது தொடர்பு ஆழமடைந்ததை ஆரியா உணர்ந்தார். மேலும் அவரது மந்திரம் வலுவடைந்தது. காப்பகத்திலிருந்து வெளியே வந்ததும் வீவர் சிட்டி மாற்றப்பட்டதை ஆரியா கண்டார். மரங்கள் உயரமாக நின்றன. அவற்றின் கிசுகிசுக்கள் தெளிவாக இருந்தன. காற்று மந்திரத்தால் அதிர்ந்தது. சமநிலை மீட்டெடுக்கப்பட்டது. ஒரு புதிய சகாப்தம் தொடங்கியது. இப்போது ஒரு சக்திவாய்ந்த பாதுகாவலராக உள்ள ஆரியா. பண்டைய உலகின் மரபு செழிக்கும் என்பதை உறுதிசெய்து. நகரத்தையும் அதன் ரகசியங்களையும் பாதுகாப்பதாக சபதம் செய்தார். வாழ்த்துகள். நீங்கள் எக்ஸ்ப்ளோரிங் வீவர் சிட்டி மற்றும் விஸ்பரிங் வால்ஸ் லாங்குவேஜ் ஆஃப் ட்ரீஸ் சாகசத்தின் முடிவை அடைந்துவிட்டீர்கள்.